வணக்கம், நான் suryathangaraj. இன்றைக்கி நாம் ஒரு டியூயட் ஃப்ளேவர்லான கேக் டெக்கரேஷன் தாங்க பார்க்க போகிறோம். அதாவது ஒரே கேக்கில் எப்படி 2 ஃப்ளேவர் கொண்டு வரது அப்படிங்கிறதாங்க பார்க்க போகிறோம். இந்த கேக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ்டான கேக்ஸு. கஸ்டமர் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அவங்க எப்படி கேட்குறாங்களோ அதே மாதிரியே இந்த கேக்ஸ் வந்து பண்ணி கொடுக்குறது தாங்க. இந்த கேக்கில் குலாப்ஜாமுன் அப்புறம் ரசகுல்லா அது 2க்கான டேஸ்ட்டுமே இருக்கும். இப்போ இந்த கேக் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வெனிலா பேஸ் கேக் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணுங்க. வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிற லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். நீங்கள் அதில் போய் பார்த்துக்கலாம். எக்லெஸ் ஸ்பாஞ்ச் கேக், எக் கேக் 2க்கான லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குதுங்க. இப்போ வந்து ஒரு கேக் போர்டில் கொஞ்சமாக க்ரீம் வச்சுட்டு 3 லேயர் கேக்ஸாக வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. அதில் வந்து ஃபஸ்ட் லேயர் வந்து நான் வச்சுக்கிறேன். இந்த ஸ்பாஞ்ச் எல்லாம் வந்து ஒரு சிரப் வச்சு நனைக்கணுங்க. அதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிற சிரப் பார்த்தீங்கன்னா குலாப்ஜாமுன் சிரப்பும் ரசகுல்லாவில் இருக்கிற சிரப் 2யுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வச்சு தான் வந்து இந்த கேக் நான் நினச்சிட்ருக்கிறேன். இந்த லேயரில் அப்ளை பண்ணுறதுக்கு விப்டு க்ரீம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறேங்க. அதை ஒரு லேயராக வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். அதுக்குள்ளே வந்து நான் வந்து குலாப்ஜாமுன்ஸும் ரசகுல்லாவும் வந்து கட் பண்ணி போட போகிறேன். ஒரு லேயரில் ரசகுல்லாவும் ஒரு லேயரில் குலாப்ஜாமுனும் போட போகிறேங்க. இடையில வந்து நட்ஸும் வந்து சேர்த்துக்க போகிறேன். அது எப்படி அப்படிங்கிறது இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. எப்பவும் போல் கேக்குக்கான க்ரம் கோட்டிங் முடிச்சதுக்கப்புறம் டெக்கரேஷன் வந்து பண்ணிக்கலாங்க. எப்போவுமே கேக் டெக்கரேஷன் பண்ணும்போது அந்த கேக்கோட ஃப்ளேவர் என்னவோ அதை வந்து கேக்குக்கு வெளியும் வந்து நம்ம டெக்கரேட் பண்ணும்போது வச்சா நல்லாயிருக்குங்க. அதனால் இந்த கேக்குக்கு வந்து நான் குலாப்ஜாமுன் ரசகுல்லா 2மே வந்து வைக்க போகிறேன்.
இந்த மாதிரி கஸ்டமரோட விருப்பத்தை பொறுத்து கஸ்டமைஸ்டாக 2 ஃப்ளேவர்ஸ் வச்சு கூட நம்மளால் கேக் பண்ண முடியுங்க. இந்த கேக்கை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்மளோட கேக் சம்மந்தப்பட்ட அப்டேட்ஸ் எல்லாம் நீங்கள் உடனுக்குடனே பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா சூர்யாஸ் ஹோம்மேட் கேக்ஸ் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ண நினச்சா பண்ணிக்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். சீக்கிரமாகவே நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.